சிஎஸ்கே ஜிடிஓல என்னெல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படின்றத விரிவான ஒரு பதிவில் பேசியிருக்கேன். அது என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்றவங்க அது பாருங்க, அதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த மேட்ச்ல என்ன பண்ணலாம் குவிக்கா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஆர்ஆரோட ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணா பேட்டிங் ஆடுங்க. டே கேம் அப்படின்றதுனால டியூ ஃபேக்டர் வராது. ட்ரையா இருந்ததுன்னா ஒருவேளை விக்கெட், செகண்ட் நீங்க போலிங் போட்டீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கும் ஒரு ஹெல்ப் இருக்கலாம் கண்டிப்பா. நம்பர் 2 ஓப்பனிங் போங்க தலைவா. நீங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட், உங்களுக்கு பெஸ்ட் நாக்ஸ் எல்லாமே ஓப்பனிங்ல வந்திருக்கு அப்படின்றனால ருத்ராஜ் நம்பி போங்க. மேபி ஓப்பனிங் காம்பினேஷன் ரச்சின் ருத்ராஜ் கிளிக்காஷ்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் சிஎஸ்கேக்கு. அப்புறம் உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் நம்புங்க. தோனி அவர்கள் கேப்டன்சில மிகப்பெரிய பலமா நம்பினது அவங்க ஸ்பின்னர்ஸ். சேப்பா கொடிகட்டி பறந்தது சிஎஸ்கேக்கு காரணம் அவங்க ஸ்பின்னர்ஸ். போன மேட்ச் நீங்க மொயின் அலிக்கு போலிங்கே கொடுக்கல அப்படின்றது ஒரு கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். எல்லாரும் அடி வாங்கும் போது அவர் வேர்ல்ட் கப்லாம் போலிங் போட்டிருக்காருன்றத கொஞ்சம் நம்பி அவங்க ஸ்பின்னர்ஸ் பக்கம் போங்க. அண்ட் இதெல்லாம் கரெக்டா பண்ணா இந்த பாத்திரத்தை முக்கியமான கதாபாத்திரம் இந்த மேட்ச்ல ருத்ராஜ் கெய்க்வாட். ஆல் தி பெஸ்ட் பாரி.